எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து 4வது நாளாக சரிவில் முடிந்த நிஃப்டி இன்னைக்கு கூட ஒரு 125 புள்ளிகள் சரிவடைஞ்சு 23,870 கிட்ட க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் தொடருமா? அப்படி தொடரும் பட்சத்தில் அடுத்த கீழே எது வரைக்கும் வரும், மேலே வந்துச்சு அப்படின்னா திரும்ப எது வரைக்கும் எந்த லெவலுக்கு மேலே நம்ம பையிங் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அந்த 24க்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல. அதிகபட்சமாக 23,980 வரைக்கும் மேலே போயிருக்கு. குறைந்தபட்சம் 23,810 வரைக்கும் கீழே வந்திருக்கு. திரும்ப அந்த 23,800 சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தற்காலிகமான சப்போர்ட்டாக தான் நாம் பார்க்குறோம். ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டவுன் சைடில் தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி பார்த்தா நாளைக்கு இந்த 23,800 உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கும் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி 23,800 உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே வரும் பட்சத்தில் அடுத்து நம்ம எதிர்பார்க்கறது பார்த்திங்க அப்படின்னா இந்த 650 இந்த லெவல்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா 800 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த 650 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே அதேமாதிரி இந்த 900 உடைச்சிது 920 உடைச்சிட்டு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்த மார்க்கெட் திரும்ப அதுக்கு மேலே போக முடியாமல் நல்லாவே கீழே 800 வரைக்குமே வந்துட்டு அங்கேருந்து 870 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. அதேமாதிரி நாளைய மார்க்கெட் நம்ம 800 உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது அப்படின்னா நம்ம பையிங்கை தவிர்ப்பது நல்லது தான். கீழே அடுத்தது 650 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதேமாரி நம்ம பையிங் கன்சிடர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,900 அதாவது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அந்த லெவலுக்கு மேலே 23,900க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது 980 24,000 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த 24,000 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும். அதாவது 900க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம பையிங் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே திரும்பவும் ஒரு டவுன்ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த அமெரிக்கா ஈரானுடைய போர் பதட்டம் ஒரு பக்கம் இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருடாயிலினுடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நியரஸ்ட்டாக $100 கிட்ட இருக்குது. இது எல்லாமே பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் திரும்ப ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த அமெரிக்கா ஈரானுடைய போர் பதட்டம் தணிஞ்சுது அப்படின்னா தான் மார்க்கெட் திரும்ப ஒரு ரிவர்ஸ் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைய மார்க்கெட் மிக 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 கவனமாக ட்ரேட் எடுப்பது மிகவும் கவனம் தேவை. ஏன்னா மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு கேப் டவுன் 800 கீழே போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி 800 கீழே போச்சு அப்படின்னா நம்ம திரும்ப பையிங்கை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்ரு. நம்ம அடுத்தது 650 டார்கெட் நம்ம எதிர்பார்க்குறோம். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸ் 23,800 உடைச்சிருச்சு அப்படின்னாவே நல்லாவே திரும்ப செல் ஆகும். நீங்கள் பையிங் கன்சிடர்னால் 23,900க்கு மேலே சஸ்டெயினாக க்ரீன் கேண்டில் வச்சு இருந்தால் மட்டும்தான் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணணும். இதுதான் பொதுவாக மார்க்கெட்டினுடைய நாளைக்கான லெவல்ஸ். உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.